ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாண்டியனோட மொத்த குடும்பமும் கோயிலுக்கு வராங்க. அங்க குமாரும் சக்திவேலும் கூட வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா இவங்க முறைக்க, பதிலுக்கு குமாரும் சக்திவேலும் இவங்கள முறைக்கன்னு ஒரு சீன் இருக்கு. லாஸ்டா பழனி வந்து எந்த பிரச்சனையும் வேணாம், வாங்க சாமி கும்பிட போலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க குடும்பமா போய் சாமி கும்பிடுறாங்க. பாண்டியன் பேர்ல அர்ச்சனை எல்லாம் நடக்குது. கடைசியா நடக்கும்னா பாண்டியன் வந்து மொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்து சக்திவேலும் குமாரும் உட்காந்துருக்காங்கல்ல, அதுக்கு எதிர்க்கவே உட்காருவாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஜாடமாடையா பேசுறாரு. நான் ஊருக்கு வந்த புதுசுல சில பேர்லாம் என்ன அனாத பையன் வெறும் பையன் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்கள வந்து என் குடும்பத்தை பார்க்க சொல்லு. மகன் மருமகளோட எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு. ஆனா என்னை திட்டினவங்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுவரையும் ஒரு நல்ல காரியமாச்சும் நடந்திருக்கா? அது எப்படி நடக்கும்? அடுத்தவனுக்கு நல்லது நினைச்சாதானே அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதை கேட்ட குமாருக்கு கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து கிளம்ப போவாரு. ஆனா சக்திவேல் தடுப்பாரு. டே, அவன் நம்மளை வெறுப்பேற்றதுக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பணுமா? உட்கார்றான்றாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பம் ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சக்திவேல் வந்து அரசியை கவனிக்கிறாரு. அவங்கள பார்த்தோன்னே சக்திவேலுக்கு ஒரு ஐடியா வருது. டே குமார், உனக்கு எதுக்குடா வெளியே பொண்ணு தேடி அலையணும்? அங்க இருக்கா பாரு உன் முறை பொண்ணு, அவளதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றாரு. அதை கேட்ட குமாருக்கு ஷாக் ஆகுது. என்னப்பா லாரியான்றாரு. அதுக்கு சக்திவேல் வந்து உன்னை என்ன கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்த சொன்னேன்? அவன் எப்படி நம்ம வீட்டு பொண்ணை கூட்டு போய் நம்மளை அசிங்கப்படுத்தினா, அதே மாதிரி நீனும் அவன் வீட்டு பொண்ணை கூட்டு வந்து அசிங்கப்படுத்து. நல்லா யோசிச்சு பாரு, அப்பா சொல்ற சரின்னு உனக்கு புரியுன்னு ஏத்தி விடுறாரு. இதுக்கப்புறம் இதுதான் மெயின் கதைக்களமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். குமார் வந்து எப்படி அரசியை கல்யாணம் பண்ண போறாரு? லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவாரா, இல்ல தூக்கிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணுவாரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பாண்டியனோட மொத்த குடும்பம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து எல்லாத்தையும் ரொம்ப பாசமா பேசுறாரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுவாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. கடைசியா நாளைக்கு நடக்க போறத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல பாண்டியன் வந்து சரவணன் தங்கமேலோட கல்யாணத்தை முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணணும்னு விசாரிப்பாரு. அப்ப கதர் சொல்றாரு, அப்ப அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, முதல்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடியா அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தா போதும் பண்றாரு. அதை கேட்ட பாண்டியனும் மயிலுக்கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கொடுமா, முக்கியமா ஆதார் கார்டு தான் எல்லா இடத்துலயும் கேட்பாங்க, அதையும் கொடுன்றாரு. அதை கேட்டோன்னு மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆகா, என்ன மாமா திடீர்னு ஆதார் கார்டு கேட்கிறாரு, அதை மட்டும் பார்த்தா அவரை விட நமக்கு வயசு கூடன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருமே, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருமேன்ற மாதிரி பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? மயில் சரவணனை விட வயசுல பெரியவங்கன்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அது ஒரு பிரச்சனையாகுமா, இல்ல மயில் ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த விஷயத்துல இருந்து தப்பிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.